மரங்களும் அதன் பயன்களும் இந்த பகுதியில் இன்னைக்கு நம்ம அசோக மரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அசோக மரம் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுற மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்கக்கூடிய அரிய மருத்துவ பண்பு கொண்டதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட அசோக மரத்தை பற்றியும் அதனோட மருத்துவ பண்புகள் பற்றியும் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அன்பார்ந்த வேளாண் சொந்தங்களுக்கு சகோவின் வணக்கங்கள். இந்தியாவில் இருக்கிற பழமை வாய்ந்த மரங்களில் ஒன்று தான் இந்த அசோக மரம். இந்த அசோக மரங்கள் இந்தியாவில் பெரும்பாலும் தக்கான பீடபூமி பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அதிகமாக இருக்கு. இந்த அசோக மரங்கள் நிலப்பகுதியில் சாலையோர பூங்காக்களிலும் வீடுகளிலும் வேறு கட்டிட வளாகத்திலையும் அலங்கார மரமாக வளர்க்கப்படுது. ஒடிசாவின் மாநில மலர் தான் இந்த அசோக மரத்தோட மலர்கள். அசோக மரத்தோட ஒவ்வொரு பாகங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த மரத்தோட பூக்கள், அதனோட பட்டைகள், இலைகள் மற்றும் காய்கள்னு மரத்தோட எல்லா பகுதியும் நமக்கு நன்மை தரக்கூடிய வேலையை தான் செய்யுது. அசோக மர இலையின் நன்மைகள். சூதக கட்டுன்னு சொல்ற மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற பெண்கள் இந்த அசோக மரத்து இலைய அரைச்சி வயிற்றுல 10 மாதிரி போட்டுட்டு வந்தோம்னா இந்த சூதக கட்டு படிப்படியா நீங்கும். அதுபோக ஒழுங்கில்லாத மாதவிடாய் பிரச்சனைகளும் சீராகும். கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களும் குணமாகும். அசோக மரத்தின் விதைகள். அசோக மரத்தோட விதைய நல்லா கழுவி வெயில்ல உலர்த்தி மாவு மாதிரி நல்லா இடிச்சு வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு இந்த அசோக மர விதையோட மாவை எடுத்து தண்ணீர்ல கலந்து காலையிலயும் மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து 8 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தா கல்லடைப்பு, சிறுநீர் பையில உருவாகிற கற்கள், நீர் தடை போன்ற பிரச்சனைகள் சரியாகும். அப்படி இந்த மருந்தை எடுத்துக்கும் போது கடலை வகை உணவுகளையும் கிழங்கு வகை உணவுகளையும் அதிக காரம் இருக்கிற உணவு பண்டங்கள் மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டியது கட்டாயம். அடுத்தது அசோக மரத்தோட பட்டையின் மூலமா கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு பார்ப்போம். இந்த அசோக மர பட்டைய நல்லா அரைச்சு எலும்பு முறிவு ஏற்பட்டவங்களுக்கு தொடர்ந்து கட்டு போட்டுட்டு வந்தோம்னா முறிந்த எலும்புகள் கூட கூடிவிடும். அசோக மர பட்டைய பசும்பால்ல ஊற வச்சு நல்லா அவிச்ச பின்னாடி அதை வெயில்ல உலர்த்தினதுக்கு அப்புறம் நல்ல மாவு மாதிரி பொடி செஞ்சு வச்சு காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 கரண்டி அளவு தூளை 300 மில்லி தண்ணீரோட சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பெண்களோட கர்ப்பப்பை நோய்களும் வயிற்று வலி மற்றும் குடல் சம்பந்தமான நோய்களும் குணமாகும். கூடவே இந்த அசோக மரத்தோட பட்டையையும் அதனோட விதைகளையும் சம அளவுல சேர்த்து நல்லா இடிச்சு பசும்பாலோட சேர்த்து கொதிக்க வச்சு நிழல்ல உலர்த்தினதுக்கு அப்புறம் பொடியாக்கி காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் அளவு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், சொறி, சிரங்கு மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த மூலம் ஆகிய நோய்கள் குணமாகும். நினைவில் வச்சுக்கணும், இந்த மருந்தை சாப்பிட்ற நாட்களில் அசைவ உணவுகள், கிழங்கு வகை உணவுகள், கடலை வகை உணவுகள், கத்தரிக்காய் சம்பந்தப்பட்ட உணவுகள், வாழைக்காய் சம்பந்தப்பட்ட உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்திடணும். என்ன சகோதரர்களே, இதுவரைக்கும் அசோக மரத்தை ஒரு அழகு பொருளாதான் நம்மள பெரும்பாலான மக்கள் பார்த்துட்டு வந்திருப்போம். இதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை ஒரு மருத்துவ மரமாக பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.